உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ என்னடி என்கிட்ட பேச வேண்டியது? அம்மா, நான் சேவிக்கின்ற தேவனாகிய கர்த்தர், அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். நம்முடைய எஜமானனான நாகமானை என் தேவன் சுஸ்தமாக்கி விடுவார். என்னடி நீ பேசுற? ஆமாம்மா, சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் எஜமானன் செல்வார் என்றால் கட்டாயம் சுகமாகி விடுவார். அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கொடுக்கிற இந்த யோசனையை கேட்டுட்டு என் கணவர் அங்க போவார் நினைக்கிறியா நீ? அம்மா, தயவு செஞ்சு கவனிங்க. எஜமானன் எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு. எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டாரு, என்னென்னவோ மருத்துவம் பார்த்தாச்சு, எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டாச்சு. அம்மா, எத்தனையோ முயற்சி பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் ஒரே ஒரு முயற்சி தானம்மா. சமாரியாவுக்கு போக சொல்லுங்க. அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் தேவனுடைய மனிதர். அவர் சொல்லுகிறபடி செய்தால் எஜமானன் சுகமாகி விடுவார். அம்மா, தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்கம்மா. இங்க பார், எஜமானன் பயங்கரமான கோபக்காரர். ஒருவேளை நான் போய் இந்த யோசனைய நீ சொன்னன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் நம்ப மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஒருவேளை கேட்டு சமாரியாவுக்கும் போயிட்டாருன்னு வச்சுக்கோ. அங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சுகமாகலன்னா என்ன செய்வார் தெரியுமா? தெரியலம்மா, கொன்னு போட்டுடுவார் உன்னை. வந்தது வர்ற கையோட உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவார். நான் சொல்றது புரியுதா? அம்மா, அவர் என்ன கொல்ல மாட்டாரு. எப்படி சொல்ற? என்னுடைய தேவன் அவரை சுகமாக்கி விடுவார். இன்டைரக்டா அந்த சிறுமி சவால் தாங்க விட்டுருக்கா. என்னன்னு, இந்த சேனாதிபதி என்ன ஜெயிக்க முடியாது, என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா சேனாதிபதிக்கும் எனக்கும் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இந்த செய்திய அந்த அம்மா போய் தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுகிறாள். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எத்தனையோ முயற்சி பண்ணியாச்சு, இந்த குஷ்டரோகத்திலிருந்து உங்களால வெளியே வர முடியல. ஆனா நீங்க கூட்டிட்டு வந்த அந்த அடிமை சிறு பெண் இருக்காள்ல, அந்த பொண்ணு ஒரு யோசனை சொல்லுச்சியா. அந்த அடிமை பொண்ணு எனக்கு யோசனை சொல்றத புத்தி இருக்கா உனக்கு? என்ன பேசுற நீ? கொஞ்சம் பொறுமையா, கோபப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லு? சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம். அந்த தீர்க்கதரிசி கிட்ட நீங்க போனீங்கன்னா கட்டாயம் உங்களை சுகப்படுத்திடுவாராமா. அந்த பொண்ணு பேசுறத நம்புறியா நீ? அந்த பொண்ணு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கங்க. அவ செய்யற வேலை ரொம்ப தனித்துவமா இருக்கு. அவளுடைய நடத்தைகள் எல்லாம் தனித்துவமா தான் இருக்கு. அந்த பொண்ணு பேசுறப்ப ஏனோ எனக்குள்ள கண்டிப்பா ஒரு நம்பிக்கை, உறுதி வந்திருக்குங்க. எத்தனையோ முயற்சிகளை செஞ்சு பார்த்துட்டீங்க. ஒரே ஒரு தடவை அந்த தேவனாகிய கர்த்தரை ட்ரை பண்ணி பார்த்துடலாம்ல. என்னமோ தீராத இந்த வியாதியிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்களே என்னமோ. ஒரு முயற்சி தானே. சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. ஒருவேளை நான் அங்க போனதுக்கு அப்புறம் நான் சுகமாகாமையே திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ, அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவேன். சொல்லிடு. இதை நீங்க சொல்றதுக்கு முன்னாலே நான் சொன்னேங்க. அப்ப என்ன சொன்னா? என் எஜமானன் என்ன எதுவும் செய்ய மாட்டாரு, ஏன்னா அவரு சுகமாய்த்தான் திரும்ப வருவாரு அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாங்கங்க. அப்படின்னா உண்மையில பாருங்க, அந்த சிறுமி அன்றைக்கு தன்னுடைய உயிருக்கு துணிந்திருக்கிறாள். என்ன செய்வதற்கு? நாகமானை சுகமாக்குவதற்கு. இப்ப ஜாக்கிரதை கவனிங்க. நாகமான் உண்மையில அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருந்தான்? நன்மை செஞ்சிருந்தானா தீமை செஞ்சிருந்தானா? யோசிங்க. பயங்கர கேடுல செஞ்சிருந்தான். அது ஒரு சின்ன தீங்கா அல்லது வாழ்க்கை முழுசும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தீங்கா? யோசிச்சு பாருங்க. வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தீங்கு. தாய் தந்தையை விட்டு பிரித்து கொண்டு வந்து விட்டான். ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு எதிர்காலமே கூட இல்லாதபடிதான் செஞ்சிட்டான். அப்படி வாழ்க்கையோ நல்ல எதிர்காலமோ இல்லாதபடி செஞ்ச அந்த துன்மார்க்கனுக்கு அந்த சின்ன பொண்ணு என்ன செய்யறா? நன்மை செஞ்சால இல்ல தீங்கு செஞ்சால? நன்மைதான் செய்கிறாள். எப்படிங்க அது சாத்தியமாச்சு? இப்ப ஜாக்கிரதையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். அந்த சின்ன பொண்ணு பயங்கர கஷ்டத்துல இருக்கா, கண்ணீருக்குள்ள இருக்கா, சோர்வுக்குள்ளாக இருக்கிறா. ஏனென்றால் பெற்றவர்களை இந்த துன்மார்க்கன் பிரித்து வைத்து விட்டான். சகோதரியை கவனிக்கிறியா? சகோதரனே கேட்கிறியா? நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறிச்சு எப்ப நாம பேசுவோம்? நாம செய்யற ஜெப விண்ணப்பங்களுக்கான பதில் வந்துட்டா கனமா தேவனை பத்தி பேசுவோம் இல்லையா?
நீ எதிர்பார்த்தபடி உனக்கு ஒரு நல்ல வேலை, நீ ரொம்ப நாள் செய்த உன்னுடைய ஜெபத்துக்கு பிரதிபலனா ஒரு நல்ல வேலை வந்துருச்சுன்னா ரொம்ப மதிப்பா ஆண்டவரை பத்தி பேசுவோம். நான் ஜெபம் பண்ண, எனக்கு வேலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுவோம். ரொம்ப பெருமையா கூட பேசுவோம். விவாகத்துக்காக ஜெபம் பண்ண, ஒரு நல்ல சம்பந்தத்தை கொடுத்து ஆண்டவர் கனமா உனக்கு விவாகம் பண்ணி வச்சா நீ அதையும் கனமா சொல்லுவ, என் தேவன் கனமா திருமணம் நடத்தி வச்சாருன்னு. கர்ப்பபலன் இல்லாம இருந்த உனக்கு தேவன் ஒரு குமாரனையோ குமாரத்தையோ கொடுத்தா கனமா சொல்லுவேன் இந்த உலகத்துக்கு, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு குமாரத்தையை கொடுத்தார் அப்படின்னு. இது சகஜம், சாதாரணம் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்கிற போது, உன்னுடைய வாழ்க்கையில பதில்களை பெற்றுக்கொள்ளுகிற போது தேவனை பற்றி பேசுவாய், தேவனை பற்றி சாட்சி சொல்வாய். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கலன்னா ஆண்டவரை பத்தி பேசுவியா? பினான்சியலா ஒடுங்கி போயிருக்கிறப்போ நீ ஜெபிக்கிற போது பதில் வரலன்னா தேவனை பத்தி பேசுவியா? உன் ஆரோக்கியம் சரியாகாத போது, சுகத்தை பெற்றுக்கொள்ளாத போது தேவனை பற்றி பேசுவியா? தயவு செஞ்சு கவனிங்க. உண்மையான ஆவிக்குரியவன் யார் தெரியுங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற போது, வெற்றியை சாதிக்கிற போது ஆஹா ஓஹோ என்று தேவனை குறித்து பேசுகிறவன் அல்ல. தான் கஷ்டங்களுக்குள்ள இருந்தாலும், சிரமங்களுக்குள்ள இருந்தாலும், பரீட்சைகளுக்குள்ளாக இருந்தாலும், ஆரோக்கிய குறைவிலே இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையில் இருந்தாலும் கூட தான் நம்பின தேவனை குறித்து பெருமையாய் பேசுகிறவன் தான் ஒரிஜினல் அசல் ஆவிக்குரியவன். அந்த சிறுமி எப்போ தேவனை குறித்து பேசுகிறாள் கவனிங்க. தான் கஷ்டத்துக்குள் இருந்தபோது தேவனை குறித்து பேசுகிறாள். தான் பாடுகளை அனுபவித்த நேரத்திலே தேவனை குறித்து பேசினாள். தான் திக்கற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த போது தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறாள். மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களும், உன்னுடைய பாடுகளும், உன்னுடைய சிற்சில பிரச்சனைகளும், உன்னுடைய வியாதி வேதனைகளும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தடையாய் வரவே கூடாது. அதுதான் ஒரிஜினல் ஆவிக்குரிய நடத்தை. நாகமான் சமாரியாவுக்கு போகிறான். போனதற்கு பிறகு அங்கே தீர்க்கதரிசி எலிசா இருக்கிறான். ரதத்தை விட்டு இறங்கினான். தன்னுடைய செக்ரட்டரியை அனுப்பி வைத்தான், பணிவிடைக்காரனை அனுப்பினான். அவன் போய் சொன்னான், சீரிய தேசத்து சேனைக்கு அதிபதியான நாகமான் சார் வந்திருக்கார். பிராக்கெட்ல குஷ்டர் ரோகி. அதுதானுங்க. கேயாசி சென்று, ஐயா சிரியா தேசத்து சேனாதிபதியான நாகமான் வந்திருக்கிறார், உங்களை ஏதோ சந்திக்கணும்னு சொல்றார். அதற்கு முன்பே தேவன் எலிசாவோடு பேசியிருந்தார். நாகமானுடைய உண்மையான வியாதி எதுவென்றால் கர்வம். சரீரம் முழுக்க கர்வம், கர்வமோ கர்வம். அதனால நீ போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரிகளை கேட்கறீங்களா? ஆக்சுவலா நாகமானுக்குள்ள வியாதி குஷ்டரோகம் இல்லைங்க. அதுக்கு முன்னாலே இருக்கிறது என்ன? கர்வம். தேவன் அன்று நாகமானுக்கு வெற்றியை தந்த வேளையில் நாகமான் என்ன நினைத்தான்? என்னுடைய சக்தி, என்னுடைய பலம். கர்வம். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? அந்த கர்வத்தை குறைக்கிறார். இன்று உனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் ஒருவேளை உன் கர்வமோ என்னவோ. இன்று நீ உன்னுடைய உத்தியோகத்தை இழந்து நிற்பதற்கு, அல்லது உறவினர்களோடு இருக்கிற உறவை இழந்து நிற்பதற்கு, நண்பர்கள் எல்லோரும் உன்னை விட்டு போவதற்கு, கடைசியில் உன்னை பெற்ற தாய் தந்தையும் கூட உன்னை விட்டு பிரிந்திருப்பதற்கு உன் கர்வம் தான் காரணமோ என்னவோ. உன்னுடைய தற்பெருமையோ என்னவோ, உன்னுடைய கோபமோ, உன்னுடைய ஆவேசமும் என்னவோ உன்னை இன்று தன்னந்தனியாளாய் ஆக்கியிருக்கிறதோ என்னவோ. தீராத பாடுகளை, ரோகங்களை கொண்டு வந்திருக்கிறதோ என்னவோ. ஒருமுறை யோசித்து பார்ப்பது நல்லது. நாகமானை தேடி எலிசா வரவில்லை, வராமல் செய்தி சொல்லி அனுப்புகிறான். என்னவென்று? நீ சென்று யோர்தானிலே 7 முறை மூழ்கு, கட்டாயம் சுகமாகி விடுவாய் என்று தீர்க்கதரிசி ஐயா சொன்னார் என்று கேயாசி வந்து அறிவிக்கிறான். நாகமான் கொந்தளிச்சிட்டாங்க, அப்படியே குதிக்கிறான். என்ன நினைக்கிறார் அந்த தீர்க்கதரிசி? சேனாதிபதியா இருக்கிற நான் வந்து அவரை தேடி வந்து நின்னா, அவர் வெளியில வந்து எனக்காக ஜெபம் பண்ணி வியாதி இருக்கிற இடத்த தம்முடைய கையை வச்சு ஜெபிப்பாரு அப்படின்னு நினைச்சா, அட்லீஸ்ட் என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரா? என்ன நினைச்சிட்டாரு அந்த ஆளு? என்ன யாருன்னு நினைச்சிட்டாரு? யாருன்னு நினைக்கிறது? குஷ்டரோகி. ஏன் எங்க தேசத்துல நதிகள் இல்லையா? அங்க போய் நான் முழுகி இருக்க மாட்டேனா? யோர்தானுக்கு போய்தான் முழுகணுமா? இப்படி ஆவேசப்பட்டு ரதத்தில் ஏறி கிளம்புங்க போலாம். போய் இன்னைக்கு ஒரு கை பார்க்கிறேன். யார? அந்த சிறுமி. அது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆவேசப்பட்டு ரதத்தில் ஏறின உடனே அந்த நாகமானு கூட இருந்த ஒரு தாசன், ஒரு ஊழியக்காரன், ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் உன் பேசுறதுக்கு நான் கேட்கணும்.
உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பான், டே 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 இந்த திமிரு தானே அவனுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அடுதானே இந்த திமிரு தானே, இந்த கோபம் தானே அந்த ஊழியக்காரன். ஐயா, உங்ககிட்ட ஏதாவது கனமான காரியம், பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்களா? ஆமா செஞ்சிருப்பேன். அவர் என்னமோ அப்படி ஒரு பெரிய காரியங்களை ஒன்றும் உங்களை செய்ய சொல்லலையே. அவர் என்ன செய்ய சொன்னாரு? யோர்தானுக்கு போய் ஒரு 7 தடவை மூழ்கி எந்திரிக்க சொன்னாரு. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லையே. ஐயா, நீங்க சேனாதிபதி, தீராத வியாதியால பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் வேதனையா இருக்கு ஐயா. தயவு செஞ்சு, எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, எந்த முயற்சியும் கை கொடுக்கல, எதுவும் பிரயோஜனம் இல்லை. கடைசியா இதை ஒண்ணே முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் ஐயா. அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அவர் பேச்ச கேட்டு அந்த யோர்தான போய் ஒரு 7 தடவை மூழ்கி எந்திரிச்சா ஒருவேளை உங்க வியாதி சுகமாயிடுமா என்னவோ. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க ஐயா. ஒரு ஊழியக்காரன் கெஞ்சினான். அப்ப என்ன செய்யணும்? ஐயா கும்பிடுறேன் ஐயா, ஒரு தடவை முயற்சி செய்யலாமே. சரி போலாம். அங்க போனாங்கங்க. ஒரு தடவை மூழ்கி எழுகிறான், கைகளை பார்த்து கொள்ளுகிறான். எதுவுமே சரியாகல. யார் அவன் கண்ணு முன்னால வந்திருப்பாங்க? 2வது தடவை மூழ்கி மறுபடியும் வெளியே வந்துட்டு 3வது தடவை மூழ்கி எழுந்தான். 4வது தடவை மூழ்கி எழறான். 5வது தடவையும் எழறான். 6வது தடவையும் மூழ்கி எழுந்திருக்கிறான். பார்க்கறான், பிபி ஏறிக்கிட்டே இருக்கு, கோபம் பயங்கரமாயிட்டே இருக்கு. இப்படியா செஞ்ச உன்ன? என்ன கண்டடங்கள்ல மூழ்கி எழ வச்சுட்டியடி அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள கண்டிப்பா திட்டிக்கிட்டு இருந்திருப்பான் பாவம். 7ஆம் தரம் மூழ்கினான். 7ஆம் தரம் மூழ்கி வெளியே வந்து தன் கரங்களை பார்க்கிறான். பூர்த்தியாக, முழுமையாக. பைபிள் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஒரு சிறு பிள்ளைக்கு மாம்சமெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்குமோ, எவ்வளவு அழகா கை கால்கள் இருக்குமோ, எவ்வளவு அற்புதமா அவன் சரீரம் இருக்குமோ, அப்படித்தான் தேவன் நாகமானுடைய சரீரம் முழுவதையும் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுத்தமாக்கி விட்டார். நான் பறைசாற்றுகிற என் தேவன் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். நாம ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாகமான் இப்ப முழுமையா சுஸ்தமாக்கப்பட்டு விட்டான். அதுக்கு காரணம் என்ன? பெருசா கனமா ஒன்னும் செய்யல. தேவன் சொன்னதை சொன்னபடி செய்தான், அவ்வளவுதான். சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கா? கஷ்டங்கள் இருக்கா? கண்ணீருக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறீர்களா? தீராத கஷ்டங்களை அனுபவிக்கின்றீர்களா? அப்படின்னா இவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில்தான் என்ன? நீங்க ஏதாவது அற்புதங்களை செய்யணுமா? கன காரியங்கள் எதையாவது செய்யணுமா? அங்க இங்கன்னு ஓடணுமா? ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து செலவு பண்ணுமா? அவசியம் இல்லை. அப்போ என்ன செய்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகள் என்று தீரும் என்றால் நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, நான் பிரசங்கிக்கிற தேவனின் பேச்சை கேட்டால் அது போதும். எப்படிங்க? அவருடைய பேச்சை கேட்டா எனாஃப். இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம் நீ தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதுதான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அன்று நாகமான் சுகப்பட்டதற்கான பிரதான காரணம், முதல்ல தன்னோட கர்வத்தை ஒதுக்கி வச்சான். எப்போ அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான், ஐயா ஐயா கொஞ்சம் தாழ்மை, கொஞ்சம் தாழ்மை. எதுக்கு கத்துறீங்க? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? கொஞ்சம் தாழ்த்துங்க. அந்த ஊழியக்காரன் நாகமானின் கோபத்தை அப்படியே குறைச்சு, ஐயா அந்த யோர்தான்ல முழுக சொல்றாரு, அவ்வளவுதானே, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தாழ்த்திக்கிட்டு யோர்தான்ல முழுகுங்க, என்ன ஆகுதுன்னு தான் பார்க்கலாம். எப்பொழுது நாகமானுடைய கர்வம் அமர்த்தப்பட்டதோ ஆரோக்கியம் கிடைத்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல்ல உன் புத்தி மாறணும், நல்லாகணும். அப்படின்னா முதல்ல உன்னுடைய மனசு மாறணும். நீ சரியாக வேண்டும் என்றா உனக்குள்ள இருக்கிற கர்வம் உன்னை விட்டு போகணும். உனக்குள்ள இருக்கிற தர்ப்பணமே எல்லாம் உன்னை விட்டு போகணும். உனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் உன்னை விட்டு விலகணும். அப்பதான் நீ நல்லாவ. உனக்குள்ள இருக்கிற கர்வத்தை நீ விட்டு விலகாம, கோபத்தை விட்டு விலகாம, காமத்தை விட்டு விலகாம, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விலகாம உன் வாழ்க்கையில எதுவும் உனக்கு கைகூடி வராது. அதுதான் உண்மை. எப்பொழுது நாகமானுடைய கர்வம் அவனை விட்டு போனதோ வியாதி கூட அவனை விட்டு போயிடுச்சுங்க.
எப்பொழுது அவன் பாவம் அவனை விட்டு போனதோ, அவன் சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருந்த வியாதியும் அவனை விட்டு போய்விட்டது. இதை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட அற்புதத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற பாவங்களை விட்டு விலக வேண்டும். நாகமான் என்று திரும்பி நன்றி இருதயம் உள்ளவனாக நேரா எங்க வந்தான் தெரியுங்களா? ஸ்ட்ரைட்டா அந்த தேவதாசனிடத்திற்கே வருகிறான். வீட்டுக்கு திரும்பி போயிடல, ஆஹா ஓஹோ அப்படின்னு நன்றி உணர்வே இல்லாதவனா நேரா அந்த தேவ ஊழியக்காரரிடத்திலே வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை சொல்றான், கவனிங்க. 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். யாருங்க சொல்றது? யாருங்க? சீரிய தேசத்தின் சேனாதிபதியாக இருந்த நாகமான் ஒரு அந்நியன். ஆண்டவர் அறியாத அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனாகிய கர்த்தரை தவிர இந்த பூமியிலே வேறே ஒரு தேவன் இல்லையா? கையெடுத்து கும்பிட்டு அப்படி சொல்றாங்க. ஒரு சேனாதிபதி, ஆண்டவரை அறியாத ஒரு சேனாதிபதியை கொண்டு அந்த சிறுமி என்ன செய்கிறாள் கவனிங்க. கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படி செய்து விட்டாள், என்று சாட்சி சொல்லும்படி வைத்து விட்டாள். காரணம் என்ன? அவள் தன்னுடைய வீட்டிலிருந்து அடிமை பிள்ளையாக நாகமானுடைய வீட்டுக்கு வந்தபோது தன்னோட கூட தேவனையும் கொண்டு வந்திருந்தாள். நம்மள நிறைய பேர் வீடு வீடா வேலைக்கு போறவங்க இருக்கீங்க. அம்மா ஐயா, உங்களோட கூட ஏசப்பாவையும் கூட்டிக்கிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க போகும்போது ஏசப்பாவையும் கூட்டிக்கிட்டு போங்க. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயை, அவருடைய தாட்சண்யம், அவருடைய மன்னிக்கும் குணம், அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தம், அவருடைய நற்குணம், இப்படி எல்லாத்தையும் உங்க கூட எடுத்துட்டு போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் உங்க கூட ஏசப்பாவை கூட்டிக்கிட்டு போங்க. படித்துக் கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கூட ஏசப்பாவையும் கூட்டிக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களை உதாரண புருஷர்கள் ஆக்கும். சகோதர சகோதரிகளே, ஒரு அடிமை பிள்ளை நாகமானின் மூலமாக தன்னுடைய தாய் தகப்பன் பெற்றோரை விட்டு தூரமாக இருந்தாலும் அப்படி தூரமாக விலக்கி கொண்டு வந்த நாகமானை அவள் என்ன செய்தாள்? அன்பு கூர்ந்தாள். தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நாசம் பண்ணின நாகமானுக்கு இவள் என்ன செய்தாள்? தேவாதி தேவனை அறிமுகம் செய்து வைத்தாள். அது எப்படிங்க சாத்தியமாச்சு? தன்னுடைய இருதயத்தில் இருந்த தேவ அன்பினாலே அது சாத்தியமாச்சு. அந்த சிறுமிக்கு ஒரு சத்தியம் தெரிந்திருந்தது. என்ன சத்தியம்? நான் சேவிக்கிற தேவன் நாகமானை சுகப்படுத்துவார். அந்த சத்தியத்தை அவளால் மறைத்து வைக்க முடியவில்லை. இன்று நம்மள எல்லாருக்குமே தெரியும், இந்த பூமி மீது பாவிகளாக இருக்கிறவர்களை பரிசுத்தமானாக்கக்கூடிய தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்பினவங்க கையை உயர்த்துறீங்களா? அப்படின்னா இந்த சத்தியத்தை உங்க இருதயங்களையே மறைச்சு வச்சுக்குவீங்களா, அல்லது அந்த சத்தியங்களை கிரியைகளை காமிப்பீங்களா? அந்த சிறு பெண்ணுக்கு தெரிந்திருந்தது, இந்த நாகமானை சுகப்படுத்தக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த சத்தியத்தை அந்த சிறுமி தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. என்ன செய்கிறாள்? உடனே அதை வெளிப்படுத்தினாள். கையெழுத்து காட்டிய சகோதரனை சகோதரியே, பாவியான மனிதனை பரிசுத்தவானாக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அந்த சத்தியம் உனக்கு தெரியும். எத்தனை காலத்துக்கு அதை மறைச்சு வைப்ப? எத்தனை காலம் யாரோடையும் பகிர்ந்துக்காம உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்ப? அந்த சிறுமியை போல. இவர் என்னன்னா எனக்கு என்ன, இவர் நாசமானா எனக்கு என்ன, இவர் நரகத்துக்கே போனால் எனக்கு என்ன, இதுல என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண ஆளு இவன் இப்படித்தான் நாசமாகி போகணும் அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருந்தா நாகமான் சுகமாக இருந்திருக்க மாட்டான். சத்துருவாக இருந்த போதும் கூட தேவனை அறிமுகம் செய்து வைத்தாள். ஆனா நீ உன்னுடைய கணவருக்கே அறிமுகம் செய்து வைக்கலையே, உன்னுடைய மனைவிக்கு அறிமுகம் பண்ணவில்லையே தேவனை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லையே தேவனை உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ அறிமுகம் செய்து வைக்கவில்லையே. அந்த சத்துருவுக்கே அறிமுகம் செய்து வைத்தாள் அல்லவா அந்த சிறுமை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை பெற்றிருக்கிறோமா என்றால் நம்மை சுற்றி அநேக நாகமான்கள் இருக்கிறார்கள். அவங்களை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அந்த சிறுமி தேவனை பெற்றிருந்தாள் என்பதனால்தான் சத்துருவான நாகமானுக்கு அன்பே உருவான தேவனை அறிமுகம் செய்து வைத்தாள். இது நம் எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. முதலாவது, ஏசப்பாவை நம் வீட்டில் இருப்போருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். நம் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். நம்மை சுற்றி அழிந்து போய்க் கொண்டிருக்கிற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி கெட்டுப்போய் சமுதாயத்திற்கு அருவருப்பானவர்களாய் உருவாகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை சுகப்படுத்தக்கூடிய ஏசப்பாவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அம்மா, எஜமானர் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டார் இல்லம்மா, ஒரே ஒரு தடவை ஏசப்பாவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க, தயவு செஞ்சம்மா. அப்ப என் ஏசையா எஜமானரை சுகமாக்குவாரு. சகோதரனே சகோதரியே, இந்த ஒரு வார்த்தை
உன் நண்பர்களிடத்துல உறவினர்களிடத்துல சொன்ன எவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்ட, ஒரே ஒரு தடவை ஏசப்பாவை ட்ரை பண்ணி பாரு, அற்புதத்தை காண்பாய். இது சொல்றதுக்கு கஷ்டமாங்க? கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்குவீங்களா? என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏசப்பாவை அறிமுகம் செய்து வைப்பேன், என்னை சுற்றி இருக்கிறேன் சுற்றத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவை நான் அறிமுகம் செய்வேன் என்று முடிவெடு போறிருந்தால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு காண்பிப்பீர்களா? எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மேன்மையான உம்முடைய விஷயங்கள் மூலமாக எங்களை சந்தித்திருக்கிறீரையா. ஒரு புறத்திலே பாவம் தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும், பாவம் ஆரோக்கியத்தை கெடுத்து விடும், பாவம் எல்லோரையும் நம்மை விட்டு பிரித்து விடும், பாவம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இந்த உண்மைகளை அறிந்து வைத்திருந்த அந்த சிறுமி சவாலோடே கூட ஒரு தீர்மானம் எடுத்தாள். தேவனாகிய கர்த்தரை கர்வம் நிறைந்த குஷ்டரோகியான நாகமானுக்கு இந்த சமயத்தில் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். கடைசியில் அவள்தான் ஜெயித்தாள். அந்த மகளை நீரே வெற்றி காணச் செய்தார். அந்த சிறுமி ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் வீட்டிலே உம்மை கொண்டிருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளை வேத வார்த்தையின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உம்மை கூட அழைத்துக் கொண்டு போய் அற்புதமான ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவர்கள் வளர வேண்டும். அப்பேற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் அருளி செய்து பிள்ளைகளை கூட ஆண்டவரே, அவர்கள் ஸ்கூல்களுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் அல்லது வேலை விஷயமாக வேறு ஊர்களுக்கோ வெளி தேசங்களுக்கோ போக வேண்டியிருந்தாலும் உம்மை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்கப்பா. அந்த சிறுமியைப் போலவே எங்களை சுற்றிலும் நாகமான்கள் இருக்கிறார்கள். அந்த நாகமான்களுக்கு உம்மை அறிமுகம் செய்து வைக்கிற மகா கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.